ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீண்ட ஆயுள் பெறுவதற்கு, உடல் நலம் பெறுவதற்கு வழிபட வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாராவது நீண்ட ஆயுள் வேணான்னு சொல்லுவாங்களா? எல்லாருக்குமே ஆசை, ரொம்ப வருஷம் வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு. யாருக்காவது கொஞ்சம் பயமாக இருக்குது, அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வருது, ஏதோ ஒன்று மனசு சரியில்லாமல் இருக்குன்னா அவர்கள் தங்களுடைய உடல் நலத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பெரம்பலூரில் வாலி கண்டபுரம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டில் வாலி வழிபட்ட ஸ்தலங்கள்னு சில கோவில்கள் உண்டு. நான் விஜய் டிவியில் தெய்வீக திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்கினேன். வாரம் ஒரு கோவில் அப்படின்னு பிரசித்தி பெற்ற பல கோவில்களுக்கு போய் அந்த கோவில்களுடைய வரலாறுகளெல்லாம் நாங்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பு பண்ணோம். அப்போது நாங்கள் எடுத்த பல கோவில்களில் வாலி வழிபாடு செய்த கோவில்கள்னு சில கோவில்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் அது மாதிரி நீங்கள் சில கோவில்களை பார்க்க முடியும். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் வாலி சிவனை வழிபட்டதை வச்சு பாடியிருக்கிறார். அவன் மிகப்பெரிய சிவபக்தன். எதனால வாலிக்கு எதிரியினுடைய அந்த ஆற்றல் அதுல பாதி அப்படியே கிடைச்சதான் தெரியுமா? அவன் செய்த சிவ பூஜை காரணமாக சிவனை வழிபட்டுதான் அவன் அந்த பலத்தை பெற்றான் என்று கம்பன் எழுதுகிறார். 4 வேதமாம் நவையில் ஆர்கலி வேலியன் அவன் மலையின் மேல் உள்ளான், சூழி தன் அருள் துறையின் முற்றினான், வாலி என்று உளான் வரம்பையில் ஆற்றலான். வாலியினுடைய ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி வாலி. ராவணனை தன்னுடைய வாலில் கட்டி இழுத்தவன் வாலி. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் வீரமுடையவன், எந்த அளவிற்கு அவன் ஆற்றல் உடையவன். கம்பன் ரொம்ப அழகா வாலி எவ்வளவு பெரிய வீரன் என்பதை எழுதுகிறான். இந்த வீரம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? சிவபெருமானை வழிபாடு செய்து. இந்த பாட்டிலை கம்பன் அதை தான் சொல்றார். சூழி தன் அருள் துறையின் முற்றினான், மலையின் மேல் உள்ளான். கைலை மலையில இருக்கிறானே சிவபெருமான், அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து வாலி வரம்பு இல்லாத ஆற்றலை பெற்றான் என்று கம்பர் பாடுகிறார். அந்த வாலி வழிபாடு செய்த கோவில்கள் தமிழ்நாட்டில் சில உண்டு. அதிலே ஒன்றுதான் பெரம்பலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோவில். ஊரு பேர் என்ன? வாலி கண்டபுரம். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் என்ன? வாலீஸ்வரர். வாலி வழிபட்ட ஈஸ்வரன். அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் என்ன? வாலாம்பிகை. யாருக்காவது உடல் நலத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல ஆயுள் பத்தின ஒரு பயம் இருக்குன்னா அவர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்கிற போது உடல் நலம் தேறி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.